சுண்டைக்காய் வச்சு ஒரு தொக்கு செய்வோம். இது எல்லாத்து கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பொங்கல், சாதம், தயிர் சாதம் எல்லாத்து கூடவும் தொட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3ம் போட்டு தாளிச்சுக்குவோம். அது 3 பொரிஞ்ச பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் அது ஒரு 10 15 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம சுண்டைக்காய் எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக ஒரு 100 150 கிராம் அளவு தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக ஒரு 10 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு வதக்கி விட்டு நாம் இந்த சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கோம். அது இடித்து வைக்கும்போது அது வேகிறதுக்கு அது சில சமயம் முத்தலான சுண்டைக்காயாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அது வேகிறதுக்காக இடித்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அந்த குழம்புத்தூள் எதுக்காக போடுறதுன்னா அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம். மிளகு, மஞ்சள், மிளகு, சோம்பு, ஜீரகம் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம குழம்புத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா கொதித்து வெந்த பிறகு இந்த சுண்டைக்காய் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் சுண்டைக்காயில் கசப்பு தன்மை இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் கொஞ்சம் ஒரு துண்டு போட்டுக்கணும். அதே மாதிரி புளியும் கொஞ்சமாக, ரொம்ப போட்டால் புளிக்குழம்பு மாதிரி போயிடும், காரக்குழம்பு மாதிரி போயிடும். கொஞ்சமாக புளி அதையும் எடுத்து ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தேங்காயை நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து அந்த பாலையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.